அனைவருக்கும் அன்பான வணக்கம். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த ஆண்டு முதல் நடத்தக்கூடிய முதலமைச்சர் திறனாய்வு தேர்வில் எப்படிப்பட்ட வினாக்கள் கேட்குறாங்க, அதற்கான பயிற்சியை எப்படி மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதலமைச்சர் திறனாய்வு தேர்வில் தாள் 1, தாள் 2 என்ற 2 விதமான தாள்களில் நடத்தப்படுகிறது தேர்வு. இந்த தாள் 1ல் கணிதம் 9ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பில் உள்ள கணித பாடத்திலிருந்து 60 வினாக்கள் கேட்கப்படும். தாள் 2ல் அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடங்களிலிருந்து 30 வினாக்கள் வீதம் 60 வினாக்கள் தாள் 2ல் கேட்கப்படும். இதில் அதிகபட்ச மார்க் எடுக்கக்கூடிய மாணவர்களிலிருந்து செலக்ட் பண்ணுவாங்க. இதில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதாக நம்ம பார்க்கப்படுறது கணித பாடம். கணித பாடத்தில் உள்ள 60 வினாக்களுக்கும் நம்ம எப்படி பயிற்சி செஞ்சுட்டு போனோம்னா எளிமையாக விடையளிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த தேர்வுக்கு பயிற்சி செய்வதற்காக நம்ம கடந்த ஆண்டுகளில் நடத்தப்பட்ட NTSC தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்களுக்கான விடை விளக்கம் பார்க்க போகிறோம். இந்த வினாக்களுக்கு விடை தெரிந்து கொள்வதன் மூலமாக முதலமைச்சர் திறனாய்வு தேர்வுக்கான கேட்கப்படும் வினாக்களுக்கான விடைகளை எளிமையாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். தொடர்ந்து பயிற்சி செய்வோம், பார்ப்போம். இந்த வீடியோவில் NTSC 2020 கேட்கப்பட்ட 20 வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம். தமிழ் வழி ஆங்கில வழி 2 வகுப்பு மாணவர்களும் இந்த வினாத்தாளில் உள்ள விடைகளை அப்படியே நீங்கள் பயிற்சி செஞ்சுக்கலாம். வினா எண் 101. ஒரு விருந்தில் 100 பேர் கலந்து கொண்டனர். அதில் 60 பேர் வெண்ணிலா பனிக்கூழ் மற்றும் 40 பேர் சாக்லேட் பனிக்கூழ் எடுத்துக்கொண்டனர். பங்கேற்றவர்களில் 10 பேர் எந்த பனிக்கூழும் எடுத்துக்கொள்ளவில்லை எனில் எத்தனை பேர் சாக்லேட் பனிக்கூழ் மட்டும் எடுத்துக்கொண்டனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வினாக்கான விடையை நம்ம வெண்படம் போட்டு எளிமையாக கண்டுபிடிக்க முடியும். இது மாதிரி ஒரு வெண்படம் போட்டுக்கலாம். வெண்ணிலா பனிக்கூழ், அதாவது க்ரீன் கலரில் ரவுண்ட் போட்டிருக்கோம் இல்லையா, அது எத்தனை பேர் சாப்பிட்றாங்க அப்படின்னா மொத்தமாக 60 பேர். அதுக்கடுத்து சாக்லேட் பனிக்கூழ் எத்தனை பேர் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா 40 பேர். இது 40 பேர். எந்த பனிக்கூழும் எடுத்துக்காதவங்க அப்படின்னு வெளியில் எழுதிக்கலாம். அந்த வட்டத்துக்குள்ளே வராது, வெளியில் 10 பேர். இப்போ 2 விதமான பனிக்கூழும் எடுத்துக்கிறவங்க எத்தனை பேர் அப்படின்னு தெரியாது, அதனால் நான் இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். வெண்ணிலா பனிக்கூழ் மட்டும் எடுத்துக்கிறவங்க அப்படின்னு பார்த்தோம்னா 60லேருந்து இந்த எக்ஸை கழிச்சிடணும். 60 - எக்ஸு. சாக்லேட் பனிக்கூழ் மட்டும் எடுத்துக்கிறவங்கன்னா 40 - எக்ஸு. இப்போது இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு மொத்தம் 100 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த 100ங்கிறது வரணும். அதாவது 60 - எக்ஸு ப்ளஸ்ஸு எக்ஸு ப்ளஸ்ஸு 40 - எக்ஸு ப்ளஸ் 10 = 100 அப்படின்னு வரணும். இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம்னா -எக்ஸுக்கு +x கேன்சல் பண்ணிக்கலாம். நம்பர்ஸை கூட்டணும்னா 60 40 100 110ன்னு வருது. 110 - எக்ஸு = 100. இதிலிருந்து நம்ம எக்ஸ் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். 110 - 100 = எக்ஸ்ன்னு வரும். இப்போ எக்ஸோட மதிப்பு நமக்கு என்னென்னு வருது, 10. நமக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, சாக்லேட் பனிக்கூழ் மட்டும் எடுத்துக்கிறவங்க அப்படின்னா இந்த 40 - எக்ஸுங்கிறது தான். அப்போது 40 - எக்ஸு, 40லேருந்து 10 கழிச்சிட்டா 30. இப்போது 30ங்கிறது தான் இந்த வினாவுக்கான விடை. 4வது விடையாக இது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வினாவுக்கான விடை 30. அடுத்து வினா எண் 102. x² + y² + z² = 29 மற்றும் xy + yz + zx = 26 எனில் x + y + z இன் மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேரடியாக வினாதான், ஃபார்முலா தெரிஞ்சால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். x + y + z the whole square = x² + y² + z² + 2 × xy + yz + zx. இது 2x + 2y + 2zன்னு வரும். நம்ம 2 பொதுவாக எடுத்துக்கலாம் வெளியே. அப்போ தான் இந்த ஃபார்முலாவில் இருக்கிறது, இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு எளிமையாக இருக்கும். கொடுக்கப்பட்டிருக்கிறது x² + y² + z² வந்து 29ன்னு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ்ஸு 2 × xy + yz + zxோட மதிப்பு என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 26. இது ரெண்டையும் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம். 29 + 52 கூட்டினோம்னா நமக்கு 81ன்னு கிடைக்குது. 81ங்கிறது x + y + z the whole squareோட மதிப்பு. x +
ஒய் ப்ளஸ் இசட் த ஹோல் ஸ்கொயர் மதிப்பு. நமக்கு வேண்டியது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் மட்டும்தான். அப்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரூட் எடுத்துக்கலாம். அதாவது ரூட் ஆஃப் 81 அதனோட மதிப்பு 9. 9ங்கிறது முதலாவது விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வினாவுக்கான விடை 9. அடுத்து வினா எண் 103. படம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ஏபி என்பது சிடிக்கு இணையானது எனில் கோணம் ஒய்யின் மதிப்பு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கோணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். இது ரெண்டும் இணைகோடு. அப்போது ஏடி அப்படிங்கிறது குறுக்கு வெட்டி. அப்போ குறுக்கு வெட்டியில் இந்த 28 டிகிரியும் இங்கே இருக்கிற கோணமும் சமம். அதாவது ஒன்று விட்ட கோணங்கள் சமம். அப்போ இது 28 டிகிரியாக இருந்தால் இதுவும் 28 டிகிரி. இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னாவே முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி வச்சு ஒய்யோட மதிப்பை எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 40 டிகிரி ப்ளஸ் 28 டிகிரி ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 180 டிகிரி. 68 டிகிரி ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஒய் மட்டும் வச்சுட்டா 180 மைனஸ் 68 டிகிரி. ஆன்சர் வந்துடும் 112 டிகிரி. 112 டிகிரிங்கிறது மூன்றாவது விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வினாவுக்கான விடை 112 டிகிரி. இந்த இடத்துல நமக்கு ஒன்று விட்ட கோணங்கள் சமம் என்ற கருத்து பயன்படுத்தப்படுகிறது. அதை நம்ம ஞாபகப்படுத்திக்காங்க. அடுத்து வினா எண் 104. கீழ்காணும் படத்தில் கோணம் எக்ஸின் அளவு. இங்கு ஓ என்பது வட்டத்தின் மையம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எளிமையாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இங்கே இருக்கிற கோணத்தை போல் இங்கே இருக்கிற மையத்தில் தாங்கும் கோணம் 2 மடங்காக இருக்கும். அப்போது இந்த கோணத்தை கண்டுபிடிச்சா இதில் பாதி தான் இந்த எக்ஸுங்கிற மதிப்பு அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த கோணத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒரு புள்ளியை சுற்றி உருவாகக்கூடிய கோணம் 360 டிகிரி. 360லிருந்து 96 கழிச்சிடலாம். கழிச்சோம்னா நமக்கு 264 டிகிரி. அப்போது இந்த மையத்தில் தாங்கும் கோணம் 264 டிகிரி. எக்ஸ் மதிப்பு மையத்தில் தாங்கும் கோணத்தில் பாதி. அப்போது 2 வகுத்துட்டுனா 132 டிகிரி. இப்போ 132 டிகிரிங்கிறது இரண்டாவது விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வினாவுக்கான விடை 132 டிகிரி. மிக எளிமையாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். அடுத்து வினா எண் 105. முக்கோணவியல் பகுதியிலேருந்து கேட்டிருக்காங்க. sin 35 டிகிரி பை cos 55 டிகிரி மைனஸ் tan 12 டிகிரி பை cot 78 டிகிரி மைனஸ் sin 18 டிகிரி பை cos 72 டிகிரி மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. நிரப்பு கோணங்கள் முக்கோணவியல் விகிதங்களை பயன்படுத்தி இந்த வினாக்கான விடையை நம்ம கண்டுபிடிக்கலாம். cos 55 டிகிரி எப்படி மாற்றி எழுதலாம்? cos ஆஃப் 90 மைனஸ் 35. 90லேருந்து 35 கழிச்சா 55 டிகிரி வந்துடும். 90ன்னு வந்தாவே அதனோட மதிப்பு என்னென்னு மாறும்? காஸ் மதிப்பு வந்து சைன் மாறும். இங்கே 35 டிகிரி இருந்தால் 35 டிகிரி. இதே போல் தான் காட் வந்து டேனன் மாறும். காசுங்கிறது வந்து சைன்னே மாறும். இதே போல் இதை மதிப்புகளை இங்கே பிரதியிட்டோம்னா இதுக்கான ஆன்சரை எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். சைன் 35 பை சைன் 35னே வரும். பை காஸ் 55க்கு பதிலாக என்னென்னு மாற்றிட்டோம்? சைன் 35 டிகிரி. இது போல் மேலே இருக்கிற மதிப்புகள் எல்லாம் அப்படியே இருக்கிற மாதிரி கீழே இருக்கிறத மட்டும் மாற்றிட்டோம்னா எளிமையாக நம்ம இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இதை கேன்சல் பண்ணோம்னா 1 வந்துடும். அப்போது 1 மைனஸ் இதனோட கேன்சல் பண்ணாலும் 1 வரும். இதை கேன்சல் பண்ணாலும் 1 வரும். அப்போது 1 மைனஸ் 1 மைனஸ் 1 இந்த ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு ஆன்சர் -1 அப்படின்னு கிடைக்கும். இங்கே 1 மைனஸ் 1 மைனஸ் 1 வருது. இதில் இந்த ப்ளஸ் 1க்கு -1 கேன்சல் ஆகிடும். -1ங்கிறது விடையாக இருக்கும். அது 4வது விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வினாவுக்கான விடை -1. வினா எண் 106. 10 தரவுகளின் சராசரி 58. ஒவ்வொரு தரவுடனும் 5ஐ கழித்தால் கிடைக்கும் புதிய தரவுகளின் சராசரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஒரு ரிசல்ட் படிச்சிருப்போம். தரவுகளுடன் 5ஐ கழித்தால் சராசரி ஏற்கனவே இருக்கிற 58ல் 5 கழிக்கணும். 58 மைனஸ் 5 கழிச்சிட்டா 53 தான் இந்த புதிய சராசரி நமக்கு கிடைக்கும். இப்போ 53ங்கிறது முதல் ஆன்சராக கொடுக்கப்பட்டிருக்கு. இது ரொம்ப எளிமையான வினா. இதேமாரி ஒவ்வொரு தரவுடனும் 5 கூட்டினால் சராசரி 5 கூட்டணும், பெருக்குனா 5ஆல் பெருக்கணும், வகுத்தா 5ஆல் வகுக்கணும் அப்படிங்கிற கண்டிஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. சராசரி பொறுத்த வரைக்கும் இந்த ரிசல்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுருக்கணும். அடுத்து வினா எண் 107.
கீழ்காண்பனவற்றுள் எந்த கூற்று உண்மையானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் முதலாவதாக கொடுக்கப்பட்ட கூற்று பார்க்கலாம். எந்த ஒரு மெய்யெண்ணும் விகிதமுறு அல்லது விகிதமுறா எண்ணாக இருக்கும். இது கரெக்டான கூற்று. எந்த எண்ணும் விகிதமுறு எண் அல்லது விகிதமுறா எண்ணாக இருக்குங்கிறது கரெக்டு. அடுத்து ரெண்டாவது, 0 என்ற எண் மெய்யெண் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. மெய்யெண் 0ங்கிறதும் ஒரு மெய்யெண் தான், அதனால் இந்த கூற்று தவறு. எல்லா மெய்யெண்களும் பகா அல்லது பகு எண்களாக அமையும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுவும் தவறு. 1ங்கிறது பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்ல அப்படிங்கிறப்போ இந்த கூற்றும் தவறு தான். √9 என்பது விகிதமுறா எண் அப்படின்னு சொல்கிறாங்க. √9ஓட மதிப்பு 3ன்னு கிடைக்கும். இது ஒரு விகிதமுறு எண், விகிதமுறா எண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் தவறு. இந்த கூற்றில் உண்மையானது எது அப்படின்னு பார்த்தா முதலாவது ஆன்சர் தான் உண்மையானதாக இருக்குது. எண் 108. ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு 6x² + 5x - 6, அதன் நீளம் 3x - 2 எனில் அதன் அகலம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. செவ்வகத்தின் பரப்பளவுனாவே நமக்கு நீளம் பெருக்கல் அகலம் ஈக்குவல் டு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6x² + 5x - 6. இதில் நீளம் கொடுத்துருக்காங்க. எல் மதிப்பு வந்து 3x - 2ன்னு கொடுத்துருக்காங்க. இன்ட்டு பி மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 6x² + 5x - 6, b ஈக்குவல் டு 6x² + 5x - 6 வகுக்கணும் 3x - 2ஆல் வகுக்கணும். மேலே இருக்கிற இருபடி கோவையை காரணிப்படுத்தினா 2 காரணிகள் கிடைக்கும். 6 36 - 36 கூட்டினா +5 வர மாதிரி காரணிப்படுத்தணும். 4 36 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதில் +5 வரணும்னா இங்கே மைனஸ் போட்டுக்கலாம். முதல்ல இருக்கிறது 6 6ஆல் வகுக்கணும். இங்கேயும் 6ஆல் வகுக்கலாம், இங்கேயும் 6ஆல் வகுக்கலாம். இது 2, இது 3 முறை அடங்கும். இது 3, இது 2 முறை அடங்கும். அப்போ நமக்கு காரணிகள் மேலே என்ன வரும்னா 3x - 2 இன்ட்டு 3x + 2 சரி 2x + 3 2x + 3 அப்படின்னு வரும். இங்கே கீழே இருக்கிறது 3x - 2. இதில் 3x - 2 3x - 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு b மதிப்பு என்ன கிடைக்குதுன்னா 2x + 3. 2x + 3ங்கிறது முதல் விடையாக கொடுத்துருக்கப்பட்டிருக்கு. இதுதான் செவ்வகத்தின் அகலம். அடுத்து வினாயன் 109. x/y + y/x = -1, x, y ≠ 0 எனில் x³ - y³ இன் மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதிலிருந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். x/y + y/x = -1. இதை குறுக்கு பெருக்கணும்னா x² + y² பை கீழே வந்து xyன்னு வந்துடும், xyன்னு வந்துடும் =-1. இந்த பக்கம் கொண்டு போனோம்னா x² + y² -xyன்னு வரும். இந்த பக்கமே கொண்டு வந்துட்டா x² + y² + xy = 0 அப்படின்னு கிடைக்கும். இந்த ரிசல்ட் அப்படி வச்சுருப்போம். இதை வச்சுட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதுக்கு வருவோம். x³ - y³ இதை ஃபார்முலா படி எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா x - y இன்ட்டு x² + xy + y² வரும். இதற்கான மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 0. அப்போ x - y 0 பெருக்குனா நமக்கு ரிசல்ட் 0ன்னு தான் வரும். இப்போ இதற்கான ஆன்சர் மூன்றாவது விடை 0 என்பது சரியான விடை. அடுத்து வினாயன் 110. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் கோடு L, M மற்றும் N ஆகியவை இணையானவை எனில் எக்ஸின் மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது இணையானவையாக இருந்தால் நமக்கு ஒத்த கோணங்கள் சமம், ஒன்றுவிட்ட கோணங்கள் சமம் அப்படின்ற கருத்தை வச்சு நம்ம போட போகிறோம். இந்த கோணம் 4xங்கிறது இந்த இது ஒத்த கோணம். அப்போ இங்கே 4xன்னு எழுதிக்கலாம். ஒரு நேர்கோட்டின் கோணம், நேர்கோட்டோட கோணம் வந்து 180 டிகிரி. அப்போ இந்த இடத்துல நேர்கோட்டில் உருவாகிற கோணம் ரெண்டையும் கூட்டினோம்னா 180 டிகிரி வரணும். 4x + 2x = 180, 6x = 180, x = 180, 6ஆல் வகுத்தா 30 டிகிரி. எக்ஸின் மதிப்பு தான் கேட்குறாங்க. எக்ஸின் மதிப்பு 30 டிகிரி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது இரண்டாவது விடையாக இருக்குது. இரண்டாவது விடை தான் இதற்கு சரியான விடை.